Hi friends, welcome back to Kalles Ari Work channel. Friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது bridal sleeve design தான் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெரில வந்து ஒரு 4 லைன்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டேன். சோ போட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா sugar beads லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சோ இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 4 லைன்ஸ் வந்து நம்ம ஏன் போறோம்னா நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது சோ கம்பல்சரி நம்ம வந்து ஒரு ஜரிலயோ இல்ல சில்க் த்ரெட்லயோ இந்த மாதிரி வந்து ஒரு 4 லைன்ஸ் 6 லைன்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். போடும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா broad-ஆ இருக்கும். சோ நம்ம பார்க்கவும் ஸ்டிட்ச் பண்ணும்போது நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா sugar bead லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணி finish பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 mm bead தான் யூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் லைன் அந்த மாதிரி பீட்ஸை ஒன்று கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லாங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் எந்த மாதிரி டிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் நான் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக கொடுத்தது, இப்போ வந்து ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் லாங் வீடியோன்றதால கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மறுபடியும் sugar beads தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா sugar beads லைனு antique bead லைனு. ஸோ நெக்ஸ்ட்டு sugar bead லைனு. ஸோ 3 லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி எடுத்துக்கிறேன். ஜர்தோசியில் வந்து எம்போஸ் லோடு கொடுக்க போகிறதால இப்போ நான் வந்து த்ரெட்டுக்கு பதிலாக ஜர்தோசி எடுத்துக்கிறேன். ஸோ ஜர்தோசியில் வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து த்ரெட் எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஊசி உள்ளே சொருகிட்டு நேராகவே உள்ளே சொருகணும். உள்ளே சொருகிட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ளேயே அந்த த்ரெட்டை நீங்கள் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். எந்த நீடில் இருந்தாலும் நீங்கள் ஆரி நீடில் ஜர்தோசிக்கு கூடதும் நார்மல் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறதுமே நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாகவே வைங்க. வச்சுட்டு த்ரெட்டை வந்து உள்ளுக்குள்ளே சுற்றிட்டு அதுக்கப்புறம் ட்விஸ்ட் பண்ணி எடுங்க. உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோடு வந்து ஃபில் பண்ணிட்டோம். கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்லாண்டிங்காக ஃபில் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டேன், ஃபில் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்லாண்டிங்காக அந்தமாரி எடுத்துக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம எடுக்கும் போதே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொண்டுகிட்டே வந்தீங்கன்னா அது அப்படியே அதே மாதிரியே வந்துடும். ஸ்ட்ரைட்டாக கொடுக்காதீங்க. ஸ்ட்ரைட்டாக கொடுத்தோம்னா அது வேறு டிசைன் வேறு மாறிடும். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொடுக்கணும். இது இப்போவே குட்டி லாக் போட்டு தான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொண்டு வரணும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறேன். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
வந்து பாருங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு 3 கலர்ஸ் அந்தமாரி கொடுத்துக்கிறேன். கோல்டு, க்ரே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு வயலட் கலர் அந்த மாதிரி. ஸோ கத்திரி கலரு அந்த கலர் கொடுத்துருக்குறேன். ஸோ மொத்தமாக ஒரு 3 கலர்ஸ் கொடுத்து லோடு ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம கீழே எப்படி கொடுத்தோமோ சுகர் பீடு, ஆன்டிக் பீடு, மறுபடியும் சுகர் பீடு சேம் மெத்தட் தான் மேலேயும் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் சுகர் பீடு முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆன்டிக் பீடு 3 mm பீடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜரியில் வந்து ரவுண்ட் ஷேப் அந்தமாரி கொடுத்துக்கிறேன். குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் வரையில ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடலாம். எப்படி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு, எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து அந்த ரவுண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு சில்க் த்ரெட்டில் கோல்டு கலரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நமக்கு அந்த ரவுண்ட் கொடுத்த ஒவ்வொரு டாட்லேயும் ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்குங்க. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அந்த ரவுண்டில் கொடுத்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுற்று ஊசில் வந்து சுற்றிட்டு உள்ளே வந்து சொருகிடுங்க. திரும்ப வெளில எடுங்க, எடுத்துகிட்டு ஒரு சுற்றுங்க, உள்ளே சொருகிடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டை வந்து கொஞ்சம் திக்காக எடுத்துக்கிறதால ஒரு சுற்று மட்டும் சுற்றுறேன், சென்டரில் ஒன்று. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒன்று விட்டு ஒன்று நான் வந்து ஒரு 3 கலர் கொடுக்க போகிறதால ஒரு 2 ரவுண்டை விட்டுட்டு ஒரு கலர்ஸை கொடுக்குறேன். நம்ம எம்போஸ்க்கு எப்படி நான் கொடுத்துக்கணும் சேம் அதேமாதிரி தான் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் கொடுக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 த்ரெட்டுக்கிட்டே இருக்கும், 12 ரிங் கிட்ட எடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம திக்காக எடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு நாட் மட்டும் கொடுத்தோம்னா நல்லா அது கொஞ்சம் பெருசாக நல்லா பார்க்க நல்லா தெரியும் பார்வையாக. ஸோ நம்ம கொஞ்சம் அந்த த்ரெட்டை வந்து கம்மி பண்ணி நம்ம எடுக்கும்போது ஒரு ரெண்டு சுற்றணும். சுற்றினா தான் நமக்கு வந்து அந்த டாட் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கலர்ஸ் வந்து கொடுக்குறேன். சேம் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செக்குடு டிசைனில் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கொடுத்துக்கிறேன். அந்த கட்டத்துக்கு நடுவில் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன் லைனில். ஸோ ஸ்டோன்ஸ் வந்து இப்போ வந்து ஒட்டிக்கிறேன். சென்டரில் ஒரு ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்கிறேன். ஸ்டோன் காஞ்ச உடனே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 mm பீட் தான் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். சுகர் பீட் எடுக்கலை. 2 mm பீடை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த பீட்ஸ் வந்து இப்போ இந்த பீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீடு அந்த மாதிரி கொடுக்கலாம். கொடுத்து வந்து லாக் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்டோனுக்கிட்ட வந்து லாக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸில் மறுபடியும் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் மெத்தட் தான் நான் இது வரைக்கும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். செக்குடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு இந்த சென்டர்லேருந்து ஸ்டோன் ஒட்டிக்கிறோம். ஸ்டோனுக்கு இந்தாண்டு 4 பக்கமும் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒரே ஒரு ரவுண்டு தான். ஸோ ரவுண்டு கொடுத்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கிறேன். ஊசியில் ஒரு ரவுண்ட் சுற்றுங்க. சுற்றிட்டு உள்ளே சொருகிடுங்க. மறுபடியும் வெளில எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் சுற்றுங்க, உள்ளே சொருங்க. இந்த லென்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்து வேணுன்றது நீங்கள் வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாரி உள்ளே பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் வந்து நீங்கள் யாராவது பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யார் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் போடுற ஒவ்வொரு டிசைனும் போய்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு புதுசாக நம்மளோட சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய டிசைன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டுருக்குறோம். ஸோ அதையும் போய்ட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரைடல் டிசைன்ஸ் எல்லாமே போட்டுருக்கிறேன், ப்ளவுஸ் டிசைன். ஸோ அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டிசைனுமே இந்தமாரி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து தான் இந்த டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறேன். ஸோ எப்படி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பீடு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு பீட்ஸ் வந்து சென்டரில் வந்து கொடுத்துக்குங்க. 3 mm பீடு வந்து கொடுத்துருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹேங்கிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நாளைக்கு இல்லை அடுத்த நாள் அந்தமாரி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவுக்கு பார்த்துட்டு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். கோதுமை பீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஹேங்கிங் அப்படின்னு இதே ப்ளவுஸ் டிசைன் தான், ஸ்லீவ் டிசைன் தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்க ஃபுல்லாக வந்துச்சு. ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணோன்னே செம்ம நீட்டாக கிராண்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.